ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய வாக்கியங்களில் மற்றவங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி வாக்கியங்களையும், மற்றவங்க நம்மக்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது நம்ம அதுக்கு சொல்கிற ஆன்சரையும் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நீ எப்படி இருக்கிற? நம்ம ஒருத்தவங்களை பார்த்தா ஃபர்ஸ்ட்டு கேட்குற கொஸ்டினே நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு கண்டிப்பாகவே எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். எப்படி கேட்கலாம்? ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ இந்த ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ எம் குட், ஐ எம் குட், நான் நல்லா இருக்கேன். ஒருவேளை கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கிறது மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் நாட் குட், நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஐ எம் நாட் குட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அவன் எப்படி இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான். இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹவ் இஸ் ஹீ, ஹவ் இஸ் ஹீ, அவன் எப்படி இருக்கிறான். அவன் நன்றாக இருக்கிறான். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹீ இஸ் ஃபைன், ஹீ இஸ் ஃபைன், அவன் நல்லா இருக்கிறான். அவன் நல்லா இல்லை, அவன் நல்லா இல்லை. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹீ இஸ் நாட் குட், ஹீ இஸ் நாட் குட், அவன் நல்லா இல்லை. நெக்ஸ்ட் ஒன், ஓ லைஃப் எப்படி இருக்குது நம்ம கேட்போம் இல்லையா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணோம் அப்படின்னா, உன் லைஃப் இப்போ எப்படி இருக்குது, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஹவ் இஸ் யுவர் லைஃப், ஹவ் இஸ் யுவர் லைஃப், உன் வாழ்க்கை எப்படி இருக்குது. நன்றாக இருக்கிறது, நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் குட், இட்ஸ் குட், நல்லா இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளுடைய பதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி தெரியும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரியுது அப்படின்னா, உனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம் அப்படின்னு நம்ம கேட்போம்ல ஆச்சரியமா. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹவு டு யூ நோ, ஹவு டு யூ நோ, உனக்கு எப்படி தெரியும். எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னான், எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னான். இதை சொல்லுவோம் இல்லையா. நம்ம கண்டிப்பாகவே இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் டெய்லியுமே நம்ம பேசுவோம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, மை ஃப்ரெண்ட் செட், மை ஃப்ரெண்ட் செட், என் நண்பன் எனக்கு சொன்னான். நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு எப்படி தெரியும், அவனுக்கு எப்படி தெரியும். இதை எப்படி கேட்கலாம், ஹவ் டஸ் ஹீ நோ, ஹவ் டஸ் ஹீ நோ, அவனுக்கு எப்படி தெரியும். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் அப்பா எப்படி இருக்காங்க, உங்கள் அப்பா எப்படி இருக்காங்க. இது நம்ம இங்கிலீஷில் ஹவ் இஸ் யுவர் ஃபாதர், ஹவ் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்கணும். உங்கள் அப்பா எப்படி இருக்காங்க. அப்பா நன்றாக இருக்கிறார், அப்பா நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டேட் இஸ் ஃபைன், டேட் இஸ் ஃபைன், அப்பா நல்லா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், நீ தயாராக இருக்கிறாயா, நீ தயாராக இருக்கிறாயா. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஆர் யூ ரெடி, ஆர் யூ ரெடி, நீ தயாராக இருக்கிறாயா. நெக்ஸ்ட் ஒன், நான் தயாராக இருக்கிறேன், நான் தயாராக இருக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் ரெடி, ஐ எம் ரெடி, நான் தயாராக இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் தயாராக இல்லை, நான் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் நாட் ரெடி, ஐ எம் நாட் ரெடி, நான் தயாராக இல்லை. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு ஆர்வம் இருக்கா. ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கேட்போம், இதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இதில் உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, உனக்கு ஆர்வம் இருக்கிறதா. இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட், உனக்கு ஆர்வம் இருக்கிறதா. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஆர்வம் இருக்குது, எனக்கு அந்த விஷயத்தில் விருப்பம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் இன்ட்ரெஸ்டட், ஐ எம் இன்ட்ரெஸ்டட், எனக்கு விருப்பம் இருக்குது அல்லது எனக்கு ஆர்வம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்,
எனக்கு விருப்பம் இல்லை, ஒரு விஷயம் எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? எனக்கு அதில் ஒன்றும் ஆர்வம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு ஆர்வம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், நீ வேலை செய்கிறாயா? நீ வேலை செய்கிறாயா? நீங்கள் வேலையில் இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டு யூ ஒர்க்? டு யூ ஒர்க்? நீ வேலை செய்கிறாயா? நெக்ஸ்ட் ஒன், நான் வேலையில் இருக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நான் வேலையில் இருக்கிறேன். ஐ எம் அட் ஒர்க். ஐ எம் அட் ஒர்க். நான் வேலையில் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு வேலை இல்லை. எனக்கு வேலை இல்லை. நம்ம சொல்லுவோம் இல்லையா? நான் வேலை தேடிட்டே இருக்கேன், இப்போதைக்கு எனக்கு வேலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் ஹாவ் அ ஜாப். ஐ டோன்ட் ஹாவ் அ ஜாப். எனக்கு வேலை இல்லை. நெக்ஸ்ட் ஒன், நீ சந்தோஷமாக இருக்கிறியா? நீ சந்தோஷமாக இருக்கிறியா? நம்ம கேட்போம் இல்லையா? நீ சொல்லு, உண்மையாகவே நீ சந்தோஷமாக இருக்கிறியா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா நம்ம ஃப்ரெண்டுகிட்ட? எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? ஆர் யூ ஹாப்பி? ஆர் யூ ஹாப்பி? நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? நெக்ஸ்ட் ஒன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நம்மளுடைய பதில் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ எம் ஹாப்பி. ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? ஐ எம் ஹாப்பி. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் சந்தோஷமாக இல்லை. ஒருவேளை நம்ம ஹாப்பியாக இல்லை அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம் அதை? ஐ எம் நாட் ஹாப்பி. ஐ எம் நாட் ஹாப்பி. நான் சந்தோஷமாக இல்லை. நெக்ஸ்ட் ஒன், அவன் உன் நண்பனா? அவன் உன் நண்பனா? இதை எப்படி கேட்கலாம்? அவன் உன் நண்பனா? இஸ் ஹீ யுவர் ஃப்ரெண்ட்? இஸ் ஹீ யுவர் ஃப்ரெண்ட்? அவன் உன் நண்பனா? நெக்ஸ்ட் ஒன், அவன் என் நண்பன் தான். அவன் என் நண்பன் தான். அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். அவன் என் நண்பன். நெக்ஸ்ட் ஒன், அவன் என் நண்பன் இல்லை. அவன் என் நண்பன் இல்லை. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹீ இஸ் நாட் மை ஃப்ரெண்ட். ஹீ இஸ் நாட் மை ஃப்ரெண்ட். அவன் என் நண்பன் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் என்னுடைய நண்பர்கள். அவர்கள் என்னுடைய நண்பர்கள். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் என்னுடைய நண்பர்கள். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். நான் 2 தமிழ் வாக்கியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாகவே நீங்கள் எல்லாருமே அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். உன் நண்பனின் பெயர் என்ன? இன்னொரு கொஸ்டின், உனக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள்? உனக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள்? இந்த 2 கொஸ்டினுக்கும் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாகவே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.